அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் திருமறை குர்ஆனில் சூரா மாயிதா என்கிற 5வது அத்தியாயத்தின் 54வது வசனம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களுக்கான ஒரு பெரும் எச்சரிக்கையை அந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். உலகத்தில் ஒரு சாராருக்கு இறைவன் அருள் புரிவான். அந்த அருளை அவர்கள் மதிக்காத போது, நிராகரிக்கும் பொழுது, இறைவனுக்கு எதிரான விரோதமான காரியத்தில் ஈடுபடும் பொழுது அந்த அருள் அந்த மக்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு இவர்கள் யாரை அற்பமாக எண்ணுகிறார்களோ அப்படிப்பட்ட வேறு சாரார்களுக்கு அந்த அருள் வழங்கப்படும். குர்ஆனில் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மை எருத்தத்த மின்கும் அன் தீனி, நீங்கள் உங்கள் மார்க்கத்தை விட்டும் தடம் புரண்டால், மார்க்கத்தினுடைய காரியங்களை கடைபிடிப்பதிலிருந்து, ஹலால் ஹராம் பேணுவதில் இருந்து, இஸ்லாம் சார்ந்த சட்டத்திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதில் இருந்து நீங்கள் தடம் புரள்வீர்களானால் அல்லாஹ் வேறு ஒரு சமுதாயத்தை உங்களுக்கு பகரமாக ஆக்குவான் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. நாம இஸ்லாத்தின் வழி வாழ்ந்து கொண்டு இருக்கவில்லை என்றால், பெயரளவில் முஸ்லிம்களாக நாம் வாழ்வோமே, ஆனால் இந்த மார்க்கத்தை நம்மகிட்ட இருந்து பறித்து இன்னொரு கூட்டத்தார் முன்னால் அல்லாஹ் கொடுப்பான். அந்த வரக்கூடிய கூட்டம் எப்படி இருப்பார்கள்? யுஹிப்பூஹும் வ யுஹிப்பூனஹும், அவர்களை அல்லாஹ் நேசிப்பான், அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அதில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன், அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் மீது, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மீது பணிவோடும், இறை மறுப்பாளர்கள் மீது அவர்கள் தலை நிமிர்ந்தும் அவர்கள் நடப்பார்கள். யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையிலே அவர்கள் போர் தொடுப்பார்கள். வலா யகாஃபூன லௌமத்த லாயிம், பழிப்பவருடைய பழி சொல்லுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஸாலிக ஃபதுல்லாஹ் யுத்தீஹி மையஷா, இது அல்லாஹுடைய அருள், தான் நாடியவருக்கு அல்லாஹ் இந்த அருளை வழங்குகிறான் என்று திருமறை குர்ஆனில் அந்த வசனம் பேசுகிறது. அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு விடுக்கிற எச்சரிக்கை என்னவென்றால், எந்த ஒரு நேரத்திலும் இறை மார்க்கத்திற்கு விரோதமாக நீங்கள் நடந்து விடாதீர்கள். உங்கள் குடும்ப வழக்காக இருக்கலாம், உங்கள் வியாபார சூழ்நிலைகளாக இருக்கலாம், உங்கள் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், உங்கள் வழிபாடுகளாக இருக்கலாம், உங்கள் பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். இதில் ஒன்றை நீங்கள் கடைபிடித்து ஒன்றை மறுக்கிற நிலைக்கு நீங்கள் சென்று விடாதீர்கள். மார்க்கத்தை விட்டு நீங்கள் தடம் புரண்டு விடாதீர்கள். அப்படி நீங்கள் தடம் புரண்டால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுரை கொடுத்து கொண்டு இருக்க மாட்டான். இந்த அறிவுரையை பறித்து கொண்டு வேறு ஒரு சாராருக்கு இதே நேர்வழி அல்லாஹ் காட்டுவான். நீங்கள் பார்க்கிற நிலையில் உங்களுக்கு வழிகேடு வரும். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகிறானோ அவர்கள் சில நற்பண்புகள் படைத்தவர்களாக இருப்பார்கள், இறை நேசம் கொண்டவர்களாக இருப்பார்கள், இறைவனை கடுமையாக விரும்பக்கூடிய இடத்தில் இருப்பார்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மீது அதிக இரக்க குணத்தையும், இறை மறுப்பாளர்கள் மீது ஒரு கடுமையையும், அதே நேரத்தில் ஒரு தலை நிமிர்ந்த தன்மையும் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்று இந்த வசனம் பேசுவதை பார்க்க முடிகிறது. எனவே ஒரு ஈமான் கொண்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையையும் இன்றைக்கு சமகாலத்தில் வாழக்கூடிய நம்முடைய வாழ்வையும் சற்று நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால், தங்களுக்கு கிடைத்த நேர்வழியை, அந்த பொக்கிஷத்தை உணர்ந்து செயல்பட்டவர்கள் சஹாபாக்கள். தீனா அல்லது உலகத்தினுடைய மற்ற காரியமா என்று வரும் பொழுது எல்லா நேரத்திலும் அவர்கள் தீனையே தேர்வு செய்தார்கள்.
தாயா மார்க்கமா என்று சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு தேர்வு செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்தது. தாயை நிராகரித்தார், மார்க்கத்தை தேர்வு செய்தார். தாங்கள் அருந்துகிற மதுவா மார்க்கமா என்று சஹாபாக்களுக்கு ஒரு கேள்வி வந்தது. மார்க்கத்தை தேர்வு செய்தார்கள், மதுவை விட்டார்கள். தங்கள் ஊரா மார்க்கமா என்ற கேள்வி அவர்களுக்கு மத்தியில் எடுக்கப்பட்டது. ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு மார்க்கத்தை தேர்வு செய்தார்கள், ஊரை விட்டார்கள். இப்படி அவர்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி, மார்க்கத்திற்கு முக்கியத்துவத்தை தரவில்லை, முழு உரிமையை அவர்கள் கொடுத்தார்கள். ஏனைய காரியத்தை உடனடியாக கைவிட்டார்கள். அதனால் தான் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய அருமை புரிந்ததன் காரணமாக இறை அருள் பெற்ற சமுதாயமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு நம்பிக்கை அந்த சமுதாயத்தின் மீது விதைத்தார்கள் என்று கேட்டால், மக்களே நீங்கள் இணை கற்பிப்பீர்கள் என்கிற பயம் எங்களுக்கு இல்லைன்ட்டாங்க. சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இணை வைப்பை வேறறுப்பதற்கு வந்த அல்லாஹ்வுடைய தூதர், அந்த சமுதாயத்திடம் இருந்து முழுமையாக துடை தெரிய வந்த அல்லாஹ்வுடைய தூதர், எதை சொன்னதால் 13 ஆண்டு காலம் பெரும் நெருக்கடிகளை தள்ளப்பட்டார்களோ அந்த அல்லாஹ்வுடைய தூதர் தன் சமுதாய மக்களை தான் வாழுகிற காலத்திலே சொன்னார்கள், நீங்க ஷிர்க்குக்கு போவீங்கிற பயம் எனக்கு இல்லைன்னாங்க. எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை மிகுந்த ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருந்தால் இந்த வார்த்தையை நபி மௌத்துக்கு முன்னாடியே பயன்படுத்துகிற ஒரு நிலை அந்த சமுதாயம் வெளிப்படுத்தி இருக்கும் என்று பாருங்கள். அப்படி ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? கொள்கையான காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, உபரியான காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, பல நேரங்களில் இந்த மார்க்கத்தை விட்டு நாம் தடம் புரண்டு விடுகிறோம். அப்ப அல்லாஹ் அதை தடம் புரளக்கூடாதுங்கிறதுக்கு அடுத்த நிலைகளில் சொல்லித்தரான். எப்படி ஒரு ஈமான் கொண்டவன் வாழ வேண்டும் தெரியுமா? யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் போர் தொடுப்பார்கள். வலா யகாஃபூன லௌமத்த லாயிம், பழிப்பவனுடைய பழி சொல்லுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். யாராவது விமர்சனம் செய்வாங்கிற பற்றிய கவலை உங்களுக்கு இருக்காது. மார்க்கத்தில் இவர்களுக்கு எது தெரியுமோ அதை கடைபிடிப்பார்கள். வழிபாடோ ஹலாலு ஹராமோ குடுக்கல் வாங்கலோ பழக்க வழக்கங்களோ எல்லாவற்றையும் மார்க்கத்தை கடைபிடிக்கிற இவர்கள் பிறர் என்ன சொல்வார்கள் என்கிற பயமோ கவலையோ இவர்களுக்கு ஒருபோதும் இருக்காது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ فَضْلُ اللَّهِ, இது அல்லாஹ்வுடைய அருள். எல்லாருக்கும் இது கிடைக்காது. இந்த மார்க்கம் வேணும்னு நினைச்ச நபர்கள் சில பேருக்கு இந்த மார்க்கம் கிடைக்காம போயிடுச்சு. இந்த மார்க்கம் வேண்டாம்னு நினைத்த பல நபர்கள் கூட இந்த மார்க்கத்தில் ஒன்றிணைவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். யாருக்கு கிடைக்கணும் யாருக்கு கிடைக்க கூடாது என்கிற முடிவை அல்லாஹ்தான் எடுப்பான். அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான், மார்க்கத்திற்குரிய நபர்களாக நம்மை மாற்றியிருக்கிறான். ஆனால் இது நீடிக்குங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. நம்ம முஸ்லீம் ஆயிட்டோம், சாகர வரைக்கும் முஸ்லீமா இருப்போன்ற உத்தரவாதம் கிடையாது. அப்படி இந்த உத்தரவாதம் இருந்தால் யாருக்கு இருந்திருக்கணும்? முதல்ல நபிமார்களுக்கு இருந்திருக்கணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அழைத்து சொன்னார்கள், யா புனைய இன்னல்லாஹ் இஸ்தஃபா லக்குமுத்தீன், என் மக்களே அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான். ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகத்தான் நீங்கள் மௌத்தாக வேண்டும் என்று இப்ராஹிம் நபி தன் 2 மகன்களான இஸ்மாயில் இஸ்ஹாக் என்கிற 2 இறை தூதர்களுக்கு போதிக்கிறார். முஸ்லிமா சாகு, நீ வேற ஒரு நிலையில மௌத்தாயிடாத என்று போதிப்பார்களே. ஆனால் அப்ப இதனுடைய அடிப்படை என்னன்னா, இஸ்லாத்தை வழங்கி இருக்கிறான், நீடிக்குமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நாம எப்படி வாழ்கிறோம் என்பதை வைத்துத்தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஒன்று நீடிக்க வைப்பதும் இந்த மார்க்கத்தை நம்மிடத்திலேயே இருந்து பறிப்பதற்குமான ஒரு காரியமாக அமையும் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டத்தை கடைபிடிக்கிற விஷயத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கிற ஒரு நபித்தோழரை ஒரு முக்கியமான ஒரு முன் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய மனநிலை ஒரு விதத்தில் இருந்தால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனநிலை வேறொரு விதத்தில் இருக்கும். இவர்கள் ஒரு சில காரியத்தை கண்டுகொள்ளாமல் சமுதாயத்திற்குள் அங்கீகரிப்பார்களே, ஆனால் உமர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இது ஹலாலா ஹராமா என்பதில் ஒரு தெளிவை ஏற்படுத்திக் கொள்வார். ஹராம் என்று வறுமையானால் நம்ம பக்கத்துல யார் நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்களா அபூபக்கர் நிக்கிறாங்களான்னு பார்க்க மாட்டாங்க. தவறு என்று தெரியும் பட்சத்தில் உடனடியாக அதை கண்டிக்கிற திருத்துகிற ஒரு இடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னணியில் நிற்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. நபி அவர்கள் வீட்டுக்கு வராங்க ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ அந்த இடத்துல இசைக்கருவிகளை கொண்டு சில சிறுமிகள் இசைத்து கொண்டு இருப்பதை பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி நடக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதியில தான் நடக்குங்கிறது உமருக்கு தெரியும். ஆனால்
இந்த காரியம் இறை தூதரால் ஒரு நேரம் தடுக்கப்பட்டது, அது எப்படி இது செய்யலாம் என்று உடனே கண்டிக்கிற இடத்துக்கு போறாங்க. உடனே ரசூலை தடுக்கிறாங்க, இல்ல உமரை விட்டுருங்க, இன்றைக்கு பெருநாள் தினம், இந்த தஃப் அவங்க அடிப்பதனால எந்த ஒரு தவறும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை கண்டு காணாமல் அந்த தவறை விட்டுவிடும்படி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் தடுக்கலைன்னா அங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான முறையில் அதை சண்டை பிடித்து இருப்பார்கள். என்ன வார்த்தை சொன்னார்கள் என்றால், ஷைத்தானுடைய இசைக்கருவிகள் இறை தூதருடைய வீட்டிலேயா, இறை தூதர் முன்னால் இசைக்கப்படுவதா என்று கேட்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்திலுமே இது மார்க்கத்தில் சரியா தவறா என்ற பேணுதல் மிக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததனால்தான் உமர் மரணிக்கின்ற வரை அந்த சமுதாயத்தில் குழப்பம் ஏற்படாமல் இருந்தது. எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு, எல்லாவற்றையுமே கடிவாளம் போட்டு இழுத்து கட்டி வைத்தார் உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமரினுடைய மரணம் ஏற்பட்டது பிறகு இந்த சமுதாயம் அடையாத எல்லா விதமான இன்னல்களையும் அடைந்தது. ஹலீஃபா கொலை செய்யப்பட்டார், ஏராளமான புரட்சிகள் வெடிக்கப்பட்டது, ஒரே சமுதாயத்திற்கு 2 ஹலீஃபாக்கள் பார்க்கப்பட்டார்கள், எத்தனையோ பல குழப்பங்கள் இந்த சமுதாயத்திற்குள் சஹாபாக்கள் பார்வையில் கண் முன்னால் நடந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம் அதிலே அவர்கள் கண்டும் காணாமல் சில காரியத்தை விட்டது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாழுகிற தருணத்தில் எல்லா விதமான தவறுகளையும் கடுமையான பார்வை கொண்டு இரும்புக்கரம் கொண்டு தடுக்கிற ஒரு நிலையில் இருந்தார்கள். அப்படி நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய சமுதாயத்திலும் சரி, தீமைகளை, பாவங்களை, மார்க்கத்திற்கு விரோதமான காரியத்தை தடுக்கிற ஒரு நிலையை நாம் வளர்த்துக் கொள்வோமே ஆனால் இது சமூகத்துக்கு நல்லதோ இல்லையோ நமக்கான நல்லது. ரசூலுல்லாஹ் உத்தரவாதம் இட்டார்கள் இந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி, இவர் சொர்க்கவாசி, சொர்க்கத்தில் இவருக்கு மாளிகை இருக்கிறது, இவர் ஷஹீதாக்கப்படுவார் என்றெல்லாம் ஏராளமான உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டது அவருடைய உறுதித்தன்மைக்கானது. அப்ப நாமும் அப்படி உறுதியோடு வாழ்வோமே ஆனால் இந்த மார்க்கம் நம்மை விட்டு சென்று விடாது, மார்க்கத்தோடு நாம் பயணிக்கலாம். இறைவன் நம்மிடத்திலிருந்து இந்த மார்க்கத்தை பறித்து கொள்ள மாட்டான் என்பதை ஒரு அடிப்படை தகவல்களாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்ப நிகழ்வில், நம்முடைய சமுதாய நிகழ்வில் நாம் பார்க்கிற காரியங்களில் எங்கெல்லாம் ஒரு தீமையை பார்க்கிறோமோ உடனே தடுத்து நாமும் சீர்பட்டு பிறரையும் சீர்படுத்துகிற ஒரு நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒரு காலம் போல் ஒரு காலம் இருக்காது. நம்மிடத்தில் இருக்கிற இதே இஸ்லாத்தை நமது கண் முன்னால் அல்லாஹ் பறித்து வேறொரு கூட்டத்தாரிடம் கொடுத்து நம்மை காஃபிராக ஒரு நிலையில் கூட அல்லாஹ் மரணிக்க வைக்கலாம் என்பதை இந்த வசனம் நமக்கான ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.